ஹலோ பீப்புள், வெல்கம் டு மிஸ்டர் மொட்டை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியல்மி நார்சோ 20ஓட குயிக் அன்பாக்சிங். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் கைடும் வாரண்டி கார்டும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப், தென் 10 வாட் அடாப்டர் இருக்குது. ஃபோனை பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே கலர் இருக்குது. இதுலேயே அந்த டிசைன் பார்த்திங்கன்னா வி டிசைன் இருக்குது. இதுக்கு பேர் விக்ட்ரி டிசைனுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் என்னென்ன நல்லாயிருக்கு, என்னென்ன நல்லா இல்லைன்னு ஃபுல் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு கொண்ட HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அடுத்து 2 பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சென்சர், அடுத்த 2 பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா. ஃப்ரண்ட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் மினி டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சார்ரேட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.18 கொடுத்துருக்காங்க, பாடிக்கு 0.63 கொடுத்துருக்காங்க. இது பெட்டராக தான் இருக்குது. அப்புறம் அந்த ஃபோனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 195 கிராம் இருக்குது. அதுக்கு காரணம் 5000 கொண்ட பெரிய பேட்ரி இருக்குது. இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB ரேம், 32GB இன்டர்னல் இருக்குது. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 665 இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட பெரிய பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்னா 1.5 நாள் யூஸ் பண்ணலாம். ஹெவியாக கேம் விளையாண்டு மற்ற யூஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் யூஸ் ஆகுது. இந்த ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்போசர் பரவாயில்லாமல் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் வீடியோவோட ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அதோட சாம்பிள்ஸும் பாருங்கள். இந்த ஃபோனில் நிறைய கேம் விளையாண்டுருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் கிராஃபிக்ஸ்னு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 ஹவராக அந்த கேம் விளையாண்டுருக்கேன். எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை, எந்த ஒரு லேகும் இல்லை, ரொம்பவே பக்காவாக இருக்குது. நீங்களே பாருங்கள் கேம் பிளேவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சவுண்ட் குவாலிட்டியும் அந்தளவுக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே பெட்டராகவே இருக்குது. பாருங்கள் நீங்களே ஒரு ஆக்ஷனும். இந்த ஃபோனில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசஸர் தான் Snapdragon 665 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற 5000 mAh பெரிய பேட்டரி தான். அப்புறம் இது எனக்கு பிடிக்காதது பார்த்தீங்கன்னா டிபி கேஸ் கொடுக்காம விட்ருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா USB தான் கொடுத்துருக்காங்க. டைப் C கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனோட ரிவ்யூ. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான ஃபோனு தான். இந்த மாதிரி டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.